உங்களுக்கு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி வருகிறது. ஹாலோ, இது சாராவா? நான் தவறான எண்ணுக்கு அனுப்பிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் கண்ணியமாக பதில் அனுப்புகிறீர்கள். அந்த ஒரு கணத்தில் இங்கிலாந்தின் வங்கி கணக்குகளிலிருந்து வாரந்தோறும் பல மில்லியன் பவுண்டுகளை கொள்ளையடிக்கும் ஒரு பயங்கரமான உளவியல் ஆயுதம் நீங்கள் கதவை திறந்து விடுகிறீர்கள். இது ஒரு தவறு என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. மீண்டும் வருக. கடந்த 15 வருடங்களாக நான் பணத்தின் ஓட்டத்தை கண்காணித்து வருகிறேன். ஆனால் 2025இல் நான் பார்ப்பது வெறும் மோசடி மட்டுமல்ல, இது ஒரு தொழிற்சாலை மையமாக்கப்பட்ட உணர்வுபூர்வமான போர். இதை நாங்கள் பிக் புச்சரிங் அல்லது ஷாஜூபான் என்று அழைக்கிறோம். இது மிகவும் நுட்பமானது, அதிக பொறுமை கொண்டது. மக்களின் வாழ்க்கையை அழிக்க ரோமான்ஸ் ஸ்கேம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடுடன் இது இணைக்கிறது. அவர்கள் உங்களை எப்படி தயார் செய்கிறார்கள், லாபத்தை எப்படி போலியாக காட்டுகிறார்கள், இறுதியில் அந்த பன்றியை அறுக்க அவர்கள் முடிவு செய்யும் அந்த பயங்கரமான நொடிகள். இவை அனைத்தையும் இன்று நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஆழமாக செல்வதற்கு முன் ஒரு முக்கிய டிஸ்க்ளைமர்: நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நிதி சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்கள் அல்லது சான்றளிக்கப்பட்ட ஆலோசகரிடம் ஆலோசனை பெறவும். எனக்கு ஒரு உதவி வேண்டும். இந்த வீடியோவை உங்கள் தந்தை, உங்கள் அத்தை மற்றும் உங்கள் நண்பர்கள் பார்க்க வேண்டும். ஸ்கேம் சார்ந்த உள்ளடக்கங்களை ஆல்கோரிதம் முடக்குகிறது, ஆனால் நாம் மக்களை எச்சரிக்க வேண்டும். தயவு செய்து அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது பலரை பாதுகாக்க எனக்கு உதவும். இந்த போராட்டத்தில் நீங்களும் இணைந்திருப்பதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். வாருங்கள், அந்த தொழிற்சாலைக்குள் நுழைவோம். ஒரு மோசடிக்காரனை நினைக்கும் போது ஒரு இருண்ட அறையில் அமர்ந்து நிஜீரியன் பிரின்ஸ் மின்னஞ்சல்களை அனுப்பும் தனிநபரை நீங்கள் கற்பனை செய்யலாம். அந்த பிம்பத்தை உங்கள் மூளையிலிருந்து அழியுங்கள். 2025இல் நீங்கள் எதிர்த்து போராடுவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை. இந்த நடவடிக்கைகள் சர்வதேச குற்ற கும்பல்களால் நடத்தப்படுகின்றன. பர்ண்டீன் கே அல்லது சன் யி ஆன் போன்ற சரித்திரம் வாய்ந்த கும்பல்கள் இதில் உள்ளன. அவர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பிரம்மாண்டமான வளாகங்களில் இருந்து செயல்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யும் அலுவலக கட்டடங்களை பற்றி நான் பேசுகிறேன். இங்கே ஒரு இருண்ட உண்மை உள்ளது. உங்களை ஏமாற்றும் பலரும் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் கடத்தப்பட்டவர்கள், அவர்களின் கடவுச்சீட்டுகள் திருடப்பட்டவை. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கணினி முன் அமர்ந்து கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை பின்பற்ற அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் உங்கள் பணத்தை திருடும் இலக்கை அடையவில்லை என்றால் அவர்களுக்கு உணவு கிடைக்காது. இதனால்தான் அவர்கள் இதில் அவ்வளவு திறமையாக இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, இது வாழ்வா சாவா போராட்டம். அவர்களிடம் உளவியலாளர்கள் எழுதிய ஸ்கிரிப்ட்ஸ் உள்ளன. உண்மையானதை விட சிறப்பாக காட்சியளிக்கும் போலி வர்த்தக தளங்களை உருவாக்கும் ஐடி துறைகள் அவர்களிடம் உள்ளன. அவர்கள் ஷிஃப்ட் முறையில் வேலை செய்கிறார்கள், எனவே அவர்களால் உங்களுடன் 24 மணி நேரமும் பேச முடியும். நீங்கள் ஹாங்காங்கில் இருக்கும் ஒரு தனிமையான ஆடை வடிவமைப்பாளரிடம் பேசவில்லை. உங்கள் தனிமையையும் உங்கள் நிதி சார்ந்த கவலைகளையும் பயன்படுத்திக் கொள்ள வடிவமைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை பயன்படுத்தும் அடிமைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களின் கூட்டத்திடம் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொறி எப்படி வேலை செய்கிறது? இது ஒரு கான்டாக்ட் உடன் தொடங்குகிறது. ஒரு குறுஞ்செய்தி, ஒரு டிஎம் அல்லது ஒரு தவறான எண். அவங்களோட மன்னிப்பு கேட்கிறாங்க. அவங்க கண்ணியமாக இருக்கிறாங்க. அவர்கள் உரையாடலை தொடங்குகிறார்கள். அவர்கள் பணம் கேட்பதில்லை. இதுதான் இதில் உள்ள தந்திரம். பல வாரங்களாக அல்லது மாதங்களாக கூட அவர்கள் சாதாரணமாக பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் காலை உணவு, தங்கள் நாய், தங்கள் ஆடம்பர வாழ்க்கை புகைப்படங்களை அனுப்புகிறார்கள். உங்கள் குழந்தைகளை பற்றி விசாரிக்கிறார்கள். அவர்கள் ஒரு உறவை உருவாக்குகிறார்கள். இந்த கட்டத்திற்கு பெயர்தான் பன்றியை கொழுக்க வைப்பது. அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு பாசத்தை ஊட்டுகிறார்கள். இறுதியாக அவர்கள் தாங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை போகிற போக்கில் குறிப்பிடுகிறார்கள். ஓ, நான் என் சார்ட்ஸை பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமா இந்த புதிய கிரிப்டோ நோடு பற்றி ஒரு ரகசிய தகவல் கொடுத்தார். அவர்கள் உங்களை வற்புறுத்துவதில்லை. நீங்களே அவர்களிடம் கேட்கும் வரை அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்புறம் அவர்கள் உங்களை ஜெயிக்க விடுகிறார்கள். இதுதான் அந்த உளவியல் தூண்டில். அவர்கள் உங்களை ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்ய சொல்வார்கள். ஒரு 500 பவுண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அதை அவர்களின் பிளாட்ஃபார்மில் போடுகிறீர்கள். அது உண்மையானது போலவே தெரிகிறது. சார்ட் மேலே செல்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
பிறகு இதுதான் அவர்களின் தலை சிறந்த தந்திரம். அவர்கள் உங்களை பணத்தை எடுக்க அனுமதிக்கிறார்கள். உங்கள் 500 பவுண்டுகள் மற்றும் லாபத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது உடனடியாக உங்கள் லாய்ட்ஸ் அல்லது பார்க்லேஸ் வங்கிக் கணக்கில் வந்து சேர்கிறது. உங்களோட மூளை சொல்கிறது, இது உண்மையானது, என்னால் பணத்தை எடுக்க முடிகிறது, இது பாதுகாப்பானது. பொறி மூடப்படுகிறது. நீங்கள் கொழுக்க வைக்கப்பட்டு விட்டீர்கள். இப்போது நீங்கள் அவர்களை முழுமையாக நம்புவதால் நீங்கள் அனைத்தையும் பணயம் வைக்கிறீர்கள். காரை விற்கிறீர்கள், ஓய்வூதிய பணத்தை எடுக்கிறீர்கள், குடும்பத்தினரிடம் கடன் வாங்குகிறீர்கள், 50,000 பவுண்டுகளை உள்ளே போடுகிறீர்கள், திரையை பார்க்கிறீர்கள். அந்த தொகை 2 லட்சம் பவுண்டுகளாக உயர்கிறது. நீங்கள் ஒரு மேதையைப் போல உணர்கிறீர்கள். உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுகிறீர்கள். இப்போது பணத்தை வெளியே எடுக்கலாம் என்று முடிவு செய்கிறீர்கள். நீங்கள் வித்ட்ரா பட்டனை அழுத்துகிறீர்கள். ஆனால் இந்த முறை பணம் வருவதில்லை. அதற்கு பதிலாக கஸ்டமர் சப்போர்ட்டிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் காரணமாக உங்கள் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது, அல்லது இந்த பணத்தை விடுவிக்க நீங்கள் 20% வரி கட்ட வேண்டும். இதுதான் த ஸ்லாட்டர். நீங்கள் பதறுகிறீர்கள். மாத கணக்கில் நீங்கள் பேசிக்கொண்டிருந்த உங்கள் நண்பருக்கு செய்தி அனுப்புகிறீர்கள். அவர்கள் அதிர்ச்சி அடைவது போல நடிக்கிறார்கள். ஐயோ, வரியை கட்டிவிடு, எனக்கும் இப்படித்தான் நடந்தது, இது சாதாரணம் என்று சொல்கிறார்கள். எனவே நீங்கள் வரியை கட்டுகிறீர்கள். இன்னும் ஒரு 10,000 பவுண்டுகளை அனுப்புகிறீர்கள். பிறகு அவர்கள் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கேட்கிறார்கள். பிறகு ஒரு லீகல் ஃபீ. உங்களிடம் எதுவும் மிஞ்சாத வரை அவர்கள் உங்களை சிறுகச் சிறுக வெட்டுவார்கள். அந்த பிளாட்ஃபார்ம் உண்மையானது அல்ல. திரையில் தெரிந்த எண்கள் எதுவும் உண்மையானவை அல்ல. நீங்கள் பணத்தை அனுப்பிய அந்த வினாடியே அது காணாமல் போய்விட்டது. இது தற்செயலாக நடக்கவில்லை. யூனிவர்ஸ்வோ அல்லது ஆல்கோரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதர். மனிதராக இருப்பதன் அர்த்தம் நாம் உறவுகளை விரும்புகிறோம், நம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறோம். யூகேவில் பொருளாதாரம் கடினமாக உள்ளது என்பது மோசடிக்காரர்களுக்கு தெரியும். ஓய்வு காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் நம்பிக்கையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். வேறு எந்த சூழலிலும் நம்பிக்கை ஒரு நல்ல பண்பு. ஆனால் கிரிப்டோ உலகில் நம்பிக்கை ஒரு பலவீனம். 2025இல் இணையத்தில் முன்பின் தெரியாத ஒருவர் உங்களிடம் கிரிப்டோ லாபத்தை பற்றி பேசத் தொடங்கினால் அவர் ஒரு மோசடிக்காரர். இதில் விதிவிலக்குகளே இல்லை. எந்த பணக்காரரும் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்க உங்கள் டிஎம்முக்கு வரமாட்டார். சரி, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்படி பாதுகாப்பது? 1. த ஜீரோ ட்ரஸ்ட் பாலிசி. நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத ஒருவரிடமிருந்து எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதி ஆலோசனையை ஏற்காதீர்கள். 2. ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். அவர்கள் அனுப்பிய புகைப்படத்தை எடுங்கள், அதை கூகுள் லென்ஸ் அல்லது யாண்டெக்ஸில் போடுங்கள். அந்த அழகான ஆடை வடிவமைப்பாளர் உண்மையில் 3 வருடங்களுக்கு முன் புகைப்படங்கள் திருடப்பட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் மாடல் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். 3. வீடியோ கால் டெஸ்ட். உடனடியாக வீடியோ கால் செய்ய சொல்லுங்கள். கேமரா உடைந்து விட்டது, சிக்னல் சரியில்லை என்று சாக்கு சொன்னாலோ அல்லது மறுத்தாலோ உடனே பிளாக் செய்யுங்கள். செக் த URL. இந்த போலி தளங்கள் பெரும்பாலும் கடந்த வாரம் பதிவு செய்யப்பட்ட URLகளை பயன்படுத்துகின்றன. ஹோய்ஸ் லுக்கப்பை பயன்படுத்துங்கள். அந்த மிகப்பெரிய சர்வதேச எக்ஸ்சேஞ்ச் 10 நாட்களுக்கு முன் பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஓடிவிடுங்கள். நீங்கள் இதில் ஏமாந்திருந்தால் நான் சொல்வதை உன்னிப்பாக கவனியுங்கள். நீங்கள் முட்டாள் அல்ல. திட்டமிடப்பட்ட குற்ற கும்பலால் நடத்தப்படும் ஒரு இராணுவ தரத்திலான சைக்கலாஜிக்கல் ஆபரேஷன் ஆல் நீங்கள் குறிவைக்கப்பட்டீர்கள். வெட்கப்படாதீர்கள். ஆனால் அவர்களுக்கு இனி ஒரு பைசா கூட அனுப்பாதீர்கள். நம்மிடம் உள்ள சிறந்த பாதுகாப்பு நாய்ஸ். இதை பற்றி நாம் பேச வேண்டும். பிக் பச்சரிங் என்ற வார்த்தை ஒவ்வொரு வீட்டிலும் தெரிய வேண்டும். அப்போதுதான் அந்த குறுஞ்செய்தி வரும்போது உங்கள் அப்பாவோ அம்மாவோ அல்லது நண்பரோ அது என்னவென்று சரியாக புரிந்து கொள்வார்கள். சந்தேகம் உள்ளவராக இருங்கள், பாதுகாவலராக இருங்கள். நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன், அந்த ராங் நம்பர் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறதா? அவர்கள் உங்களை எப்படி சிக்க வைக்க முயன்றார்கள்? கீழே காமெண்ட் செய்யுங்கள். மற்றவர்கள் அவர்களின் தந்திரங்களை தெரிந்து கொள்ளட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பார்வையில் சந்திக்கிறேன்.